ஹலோ, என் பேர் அலியார் சாஹிப், ஹர்ண்டன் விர்ஜீனியாங்க. எனக்கு வந்து ஊர் தூத்துக்குடி மாவட்டம், காயல்பட்டினம்ங்கிற ஊர்லேருந்து. பெரிய அளவில் விவசாயம் குடும்பத்தை சாராதம் இல்லாட்டாலும் வயல்கள் வச்சு நாங்கள் வாழ்ந்திருக்கனால அதனுடைய வழிகளையும் அதனுடைய இதுகளையும் நான் உணர்ந்து வந்ததுனால கேட்குறேன். எய்ம்ஸ் இந்தியா ஃபவுண்டேஷனோட டைரக்டராகவும் இருக்கிறேன். ஸோ இப்போ எங்களுக்கு நான் முந்தைய பேச்சில் வந்து நான் கலந்துக்க முடியல. என்னுடைய பிரதானமான கேள்வி வந்துட்டு, அரசாங்கம் உதவ முடியாத ஒரு சூழ்நிலையில இப்ப வந்து எங்களை மாதிரி தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் வந்து விவசாயிகளுக்கு வந்து எந்த விதமான உதவிகள் செஞ்சா நல்லா இருக்கும், எத்த விதமான உதவிகள் எதிர்பார்க்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அதுக்கு தந்தாப்புல இங்க இருக்கக்கூடிய ஃபண்ட் ரைஸ் இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு நாங்கள் வந்து உங்களோட கைகோர்த்து ஏதாவது சிறிதளவாவது பண்ண முடியுமா அப்படிங்கிறது. ஏன்னா அகைன் அரசாங்கம் வந்து பண்ணாதான் அது முறையா இருக்கும், அது வந்து எல்லா மக்களுக்கும் உதவக்கூடியதா இருக்கும். ஆனாலும் எங்களுடைய உந்துதல் காரணமா உங்க அந்த வலிய வேதனையை பங்கெடுத்துக் கொள்ளக்கூடிய சராசரி மக்களாக நாங்க என்ன செய்ய முடியும்னு சொல்லி கொஞ்சம் விரிவாக கொடுத்தீங்கன்னா வழக்கம் நல்ல உபயோகமா இருக்கும். ஒரு voluntary participation in overall development is a welcomeable feature. ஒரு தன்னார்வத்தோட வந்து பொதுவான முன்னேற்றங்கள்ல பங்கெடுக்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஒன்று. விவசாயிகளை பொறுத்த மட்டும் விவசாயம் மட்டும் அப்படிங்கறத எடுத்துக்கிட்டாலோ, விவசாயத்துல ஈடுபட்டிருக்கிறவங்களை எடுத்துக்கிட்டார்களோ, அவர்களுக்கு நாம செய்யக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஒரு வெள்ளம் வந்துருச்சு, அவங்க கஷ்டப்படுறாங்க. வறட்சி வந்துருச்சு, அவங்க கஷ்டப்படுறாங்க. கைகால் முடமா போச்சு, கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு ஏதாவது நேரடியா உதவிட்டோம், அது வந்து 100% ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஹியூமானிட்டேரியன் அசிஸ்டன்ஸ். ஆனால் உழைத்து தன்னையும் தன்னுடைய எதிர்காலத்தையும் வாழ வைக்க முடியும் அப்படிங்கின்ற மனப்பக்குவத்திலையும் அந்த முயற்சியிலையும் ஈடுபட்டு இருக்கின்ற ஒரு விவசாயிக்கு ஒரு ஆட்டையோ ஒரு மாட்டையோ ஒரு கோழியோ கொடுத்து ஒரு குறுகிய வளையத்துக்குள்ள கொண்டு போய் விடுகின்ற இந்த வளர்ச்சி உதவிகள் என்பதை வந்து விவசாயத்தை பொறுத்த மட்டும் மறந்துட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. அதனால ஒரு குறுகிய மாடல் ஃபார்ம், ஒரு மாதிரி பண்ணையம் என்கின்ற ஒண்ணுல ஒரு 5 ஏக்கர் நிலம், ஒரு 15 அல்லது 20 ஏக்கர், இல்லைன்னா ஒரு 25 ஏக்கர் நம்மகிட்ட இருக்கிற நம்மளால திரட்ட முடிந்த பண அளவிற்கு ஒன்றை உருவாக்கி அதுல வந்து ஒரு 10-15 விவசாயிகள் அவர்களுடைய இடத்தோடு பங்கு பெற மாதிரி வச்சு அவர்களுக்கு வந்து இந்த இன்னைக்கு இருக்கிற அரசு உதவிகள், மற்றபடி இயற்கையாக அவர்கள் செய்ய வேண்டிய வேலை திட்டங்கள், தொழில்நுட்ப உதவிகள், மார்க்கெட்டிங் டெக்னாலஜி, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டர்னல் கம்யூனிகேஷன்ஸ், இவைகளையெல்லாம் உருவாக்கி கொடுக்கின்ற ஒரு மாதிரி திட்டங்களை அங்கங்கு உருவாக்குவது ஒரு நீண்டகால முறையாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். நானும் ஏறத்தாழ ஒரு வக்கீலாக இருந்தா கூட இந்த மாதிரி விஷயங்கள்ல பல வகைகள்ல நான் ஈடுபட்டிருக்கிறேன். உலகத்துல வந்து உங்க அமெரிக்காவுக்கு நான் வரலையே தவிர லத்தீன் அமெரிக்க நாடுகளிலே, ஆப்பிரிக்க நாடுகளிலே, ஐரோப்பிய நாடுகளிலே இந்த வியா கேம்பஸினா என்கின்ற இந்த அமைப்பின் சார்பிலே நான் பல்வேறு விவசாய அமைப்புகளோடு தொடர்பு கொண்டு சுற்றுப்பிரயாணம் செய்திருக்கின்றேன். நான் ஆனா எந்த நாட்டிலும் இப்படி ஒரு அவமானத்திற்கு ஆளாக்கி மாட்டை கொடுக்குறேன், கோழியை கொடுக்குறேன், இந்த மாதிரி அரசாங்கங்கள் வாக்கு வாங்குவதற்காக அப்படித்தான் வாக்கு வாங்க முடியும்னு நம்பிக்கைக்கு வந்தாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதை வந்து நாம வந்து இது பண்ணி ஒரு மாதிரி திட்டங்களை அந்தந்த கிராமங்களை செலக்டிவ் ஏரியாஸ் நம்ம வந்து we have to go and identify the people where they are needing it and where they are really involving in it. உண்மையிலேயே அதுல யாரு பாடுபட விருப்பம் இருக்கிறாங்கிறத தேர்ந்தெடுத்து அந்த பயனாளிகளையும் பயனடைய செய்து இந்த நாட்டிற்கான ஒரு பயிற்சியாகவும் அதை கொண்டு வர முடியும்னு நினைக்கிறேன். நீங்க வந்து அதற்கான திட்டம் ஒன்றுக்கு நீங்க வழிவகுக்கிறது நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. 100 குடும்பங்களை தேர்ந்தெடுத்தோம்னா 500 பேர் வாழ்வாங்க, நிரந்தரமாக இருப்பாங்க. அது வந்து ஒரு எப்படி நாற்றங்கள் வந்து வயலெல்லாம் பயிரை பரப்புதோ அது மாதிரி நாட்டுக்கு அது மாதிரி ஒரு நல்ல விஷயமாக அது அமையும். அப்படி ஒரு கூட்டு முயற்சியில ஈடுபடுவது நல்லது என்பது என்னுடைய கருத்து. அதை வெற்றிகரமாக கொண்டுட்டு போகணும். அரசு அதிகாரிகள் அது வந்து தங்களுக்குள் இருக்கின்ற ஒரு அதிகாரி 6 மாசம் வேலை பார்ப்பாரு, அடுத்து மாற்றி விட்டுருவாங்க. அடுத்த அதிகாரி வருவார், அவர் என்ன செஞ்சுட்டு போனார் தெரியாது. இல்லாம நம்ம வந்து
ஒரு நிரந்தர ஈடுபாட்டோட இது மாதிரி இதுகளை நம்மளால செய்ய முடியும்னு நான் நம்புறேன். அதை மாதிரி நீங்க யோசிச்சு பாருங்க. ஹலோ, நான் கார்த்தி பேசுறேங்க. ராக்குல்ன்ற இடத்துல இருந்து மேரிலாண்ட்ல ராக்குல்ன்ற இடத்துல இருக்கேன் நான். என்னோட சொந்த ஊர் வந்து தேனி, தமிழ்நாட்டில் வந்து தேனி. அதாவது இந்த ஆக்சுவலாக அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து காலங்காலமாக நம்ம பார்த்துக்கிட்டே தான் வரோம். நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் தோட்டம் எல்லாமே வச்சுருந்தோம் தேனி பக்கத்தில். நான் இப்போ வந்து எல்லாமே விற்றுட்டோம் ஆக்சுவலாக. இப்போ சில பல காரணங்கள்னால. ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிறத நீங்கள், அதாவது நம்ம வந்து இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் முன்னாடி வேறு எங்கே இருக்குன்னு பார்த்து நம்ம அணுகணும் அப்படின்னா அது வந்து மிகச்சிறந்த அறிவார்ந்த ஒரு முயற்சியாக இருக்கும். அதான் முதல் பாயிண்ட்டு. அந்த ஆணி வேர் எங்கே இருக்குன்னு பார்க்குறப்போ ஒரு இடத்துல நிலத்தை அழிச்சிட்டான் அப்படின்னா அந்த இடத்துல வந்து மொழி அழிச்சிடலாம். அந்த இடத்துல மொழியை அழிச்சிட்டோம் அப்படின்னா அந்த இனத்தை அழிச்சிடலாம். ஸோ அந்த நிலத்தை அழிக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் வந்து கடந்த ஒரு 100-150 வருஷங்களாக வந்து கண்டினியூஸாக நடந்துகிட்டே வந்திருக்குது. அதை வந்து ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு 4-5 தலைமுறைகளாக அவங்களால உணரவே முடியல. அதை நம்மளை சுற்றி அழிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதே நம்மளால உணரவே முடியாத அளவுக்கு நம்ம முன்னோர்கள் வந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டு இருந்திருக்காங்க. அதோட எச்சங்களாக தான் வந்து நான் வந்து இன்னைக்கு வந்து இங்கே மேரிலாந்தில் வந்து உட்காந்துருக்கேன். உட்காந்துட்டு இங்கே இருந்து ஆர்கானிக் ஃபுட்டை தேடிட்டு மற்ற உணவுகளை தேடிட்டோ போகிற மாதிரி இருக்கு. மற்றபடி இந்த நதிகள் இணைக்கிறது, இந்த நதிகள் பிரச்சனை இதெல்லாம் காலகாலமாக நம்ம வந்து நியூஸில் படிச்சுட்டே தான் இருக்கோம். அதாவது காவிரி நீர் பிரச்சனை நமக்கு தெரிஞ்சு 30-35 வருஷமா சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. தீர்வே ஏற்படவோ போகிறதே இல்லை. அவனை பொறுத்த வரைக்கும் அது வந்து நம்ம எல்லார் கையிலையும் கொடுத்த ஒரு நாய் வாழ். அது நம்ம கையில் கொடுத்த ஒரு நாய் வாழ். நம்ம அதை வந்து நிமித்திட்டே தான் பார்க்க போகிறோம். ஆனால் வந்து அதை நிமித்த முடியாது, எல்லாருக்குமே தெரியும். 100-150 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆக்சுவலாக நம்மளோட ஒரிஜினல் வாட்டர் சோர்சஸ் என்னன்னா குளங்கள், குட்டைகள், ஏரிகள் தான். அதை உருவாக்குறது எப்படி அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? நமக்கு அதை நோக்கி எப்படி பயணம் செய்யறது அப்படிங்கிறத பற்றின ஏதாவது ஒரு பார்வை இருக்கா நமக்கு? நல்ல பொருள் நீங்க சொன்னது. குளங்களையும் குட்டைகளையும் நம்பி வேளாண்மை செய்வது என்பது வந்து ஒரு பாரம்பரியமான முறை. அது தன்னை நம்பி தானே நிற்கின்ற ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். எங்க இருந்தோ வந்து ஒரு மடையில ஒரு டேமை திறந்து விடுவான், நம்ம ஊருக்கு தண்ணி வரும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற விவசாயிகளோட தன் ஊர்ல வந்து குடிமராமத்து முறையிலே கம்மாய்களை எல்லாம் சீரமைப்பான். அதாவது பங்குனி சித்திரை வந்துருச்சுன்னு சொன்னா அண்டிய கட்டிக்கிட்டு நேர ஊர் கம்மாயில தான் போய் நிற்பான் ஒவ்வொரு விவசாயியும். தன் தோட்டத்துக்கு தேவையான கரம்பை மண்ணை அதுல இருந்து அந்த வண்டல் மண்ணை எடுத்து கொண்டு போய் தன் தோட்டத்துல சேர்க்கறதன் மூலமாக தன் வயலையும் வளப்படுத்தி தன்னுடைய குளத்தையும் ஆழப்படுத்தினான் ஒரு விவசாயி. இன்னைக்கு பிடபிள்யூடி என்ஜினியர் என்னைக்கு வருவாருன்னு காத்துக்கிட்டு அவன் 20 வருஷமா வரல, 20 வருஷமா மூடி போச்சு குளங்கள் எல்லாம். நான் இப்ப வந்து இந்த கொக்கோ கோலா கம்பெனிகளுக்காக தாமிரபரணியிலிருந்து தண்ணீர் கொடுப்பது சம்பந்தமாக ஒரு எதிர்ப்பு பிரச்சார கூட்டம் 23ஆம் தேதி திருநெல்வேலியில நாங்க வச்சிருக்கிறோம். டாக்டர் ராஜேந்திர சிங்னு ஒருவர் வந்து ராஜஸ்தான்ல இருக்கிறது. அவர் வந்து இந்த நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு மேகசாய் அவார்டு வாங்கினவர். அவர் வர்றாரு, திருநெல்வேலியில வச்சிருக்கிறோம். அதுக்கு திருநெல்வேலி மாவட்டத்தை நான் சுற்றுப்பிரயாணம் பண்ணிய பொழுது நான் கண்ட ஒரு பரிதாபமான காட்சி, பெருங்குளம் என்கின்ற ஒரு கிராமத்துல ஒரு பெரிய கண்மாய். அது வந்து 9 சதுர மைல் பரப்பளவு உள்ள ஒரு கண்மாய். அதுல நான் ஏற்கனவே அந்த கம்மாய் பக்கமா நான் பிரயாணம் பண்ணியிருக்கேன். தண்ணி கடந்து அந்த சாலையில சைக்கிள்ல போனோம்னா அடிச்சு வர்ற அளவுக்கு இருந்து இன்னைக்கு வந்து ஒரு சொட்டு தண்ணி கிடையாது. கங்கை கொண்டான் கம்மாயும் அதே மாதிரி ஒரு பெரிய கம்மாய், அதுலயும் தண்ணியே கிடையாது, அடையாளமே கிடையாது, குளத்துக்கான அடையாளம் கிடையாது. இப்ப மதுரை உயர் நீதிமன்றம் இந்த வேலிக்கருவை நிற மரங்களை எல்லாம் அகற்றி உத்தரவு போட்டதுக்கு அப்புறம் அதை அகற்றுவதே கான்ட்ராக்ட் அடிப்படையில போய் அகற்ற போய்கிட்டு இருக்காங்க. மக்கள் பங்கெடுக்க முடியல. இதை மக்கள் பங்கெடுப்பின் மூலமாக செய்வதற்கு, அதாவது குளங்களும் குட்டைகளும் என்பன நாகரீக தொட்டில்கள், அவைகள் அந்தந்த மக்களால் செம்மைப்படுத்தப்பட்டவைகள். அப்படி பண்பாடும் அப்படிப்பட்ட தைரியமும் மனமும் கொண்ட மக்கள் இப்பொழுது இல்லாம போயிட்டாங்க. இளைஞர்களே இல்லை கிராமங்கள்ல. நாங்கெல்லாம் கிராமத்துக்கு நான் போறேன், அடிக்கடி போறேன். வக்கீல் தொழிலை மட்டும் நான் பார்க்கல. நான் அது ஏதோ என்னுடைய குழந்தைகளை பார்க்கறதுக்கு, என் பேர பிள்ளைகளை பார்க்கறதுக்கு வச்சுக்கிட்டேனே தவிர கிராமங்களுக்கு போற பொழுது கிராமங்கள்ல பூரா வயதானவர்களா உட்கார்ந்துருக்காங்க.
ராத்திரி போனீங்கன்னா 8 மணிக்கு மேல 9 மணிக்கு மேல ஊர்ல வந்து இளைஞர்களை படுக்க வர்றான். அவ்வளவுதான். அதாவது தன்னுடைய ஊரை பற்றி, தன்னுடைய ஊரில் இருக்கிற குளத்தை பற்றி, தன்னுடைய ஊர் சார்ந்த தொழிலை பற்றி இந்த காலத்து இளைஞர்கள் சிந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அவர்களை நாம் தள்ளி கொண்டுட்டு போயிட்டோம். நம்ம வந்து அவர்களை குறையே சொல்ல முடியாது. நம்மளை வந்து நம்ம மூதாதையர்கள் பார்த்த மாதிரி நாம் அவர்களை வளர்க்க தவறுகிறோம்ங்கிறது என்னுடைய கருத்து. திரைகடலோடினும் திரவியம் தேடு அப்படிங்கிறது வந்து தமிழர்களுடைய மொழி. அதனால அயல்நாடு போய் சம்பாதிக்க போனவர்கள் வந்து இந்த நாட்டினுடைய வளத்திற்காக எவ்வளவு செட்டிநாடு ஏரியாக்கள்ல போய் நீங்க பாத்தீங்கன்னா அங்க கட்டியிருக்கிற பங்களாக்கள் எல்லாம் அதற்கு ஈடான கட்டடங்களை உலகத்தில் எந்த நாட்டிலையும் நம்ம பார்க்க முடியாது. குடியிருப்பு பகுதிகள் அந்த மாதிரி வந்து உங்களை மாதிரி ஆட்கள் நீங்க அங்க போய் இருந்து இங்க வந்து குளத்தையும் குட்டையும் பற்றி சிந்திக்கிறீங்க. கண்டிப்பாக வந்து இந்த அரசாங்கம் இப்போ வந்து குடிமராமத்து திட்டத்தை மீண்டும் கொண்டு வருவோம்னு சொல்லி திரும்ப அதிகாரிகளை தான் கொண்டு போய் நிறுத்திக்கிட்டு இருக்காங்க. மக்களை தயார்படுத்துவதற்கான ஒரு முயற்சி கிடையாது. அதற்கான ஆக்கப்பூர்வமான கல்வியையும் உத்வேகத்தையும் நம்மள மாதிரி ஆட்கள் கொடுக்கணும். அதை மீண்டும் கொண்டு வந்துதான் ஆகணும். அடுத்து நதிநீர் இணைப்பு என்பது இன்றைக்கு காலத்தின் கட்டாயமாக ஏற்பட்டிருக்கின்ற ஒரு கோஷம். இயற்கை விரும்பிகளுடைய இதுவும் அப்படிதான், நதிகளினுடைய போக்கும் அப்படித்தான். அவைகள் எங்கு தோன்றணுமோ அங்கு தோன்றி, எங்கு போகணுமோ அங்கு போகும். அவைகளை இன்னொரு இடத்துக்கு மாற்றி கொண்டு வருவதன் மூலமாக பயோடைவர்சிட்டியிலையும் அந்த என்விரான்மெண்ட்லயும் மாற்றங்கள் வரலாம்ங்கிற ஆர்கியூமெண்ட் ரொம்ப இருக்கு. இருந்தாலும் காலச்சிதைவு காரணமாக அந்த கருத்து மேம்படுத்தப்படுகின்றது. அது எப்படி போய் சேரும் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். அது வருவதோ வரலையோ, ஆனா நம்ம வந்து நம்மகிட்ட இருக்கிற நீர்நிலைகளை பராமரிக்க தவறிட்டோம். காவேரியில் தண்ணீர் கேட்கின்றோம், ஆனா காவேரி தண்ணீர் போற அளவுக்கு நம்ம வச்சிருக்கல. ரொம்ப பரிதாபமான நிலைமை. நீங்க இன்றைக்கு நீங்க டிக்கெட் எடுத்து காலையில திருச்சி வந்து கல்லணையை போய் பார்த்தீங்கன்னு சொன்னா, கல்லணையில இருந்து போகின்ற அந்த கொள்ளிடம் ஆற்றிலே மணல் அள்ளுவதற்கு லாரி போவதற்கு சாலை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஐயா, பரிதாபமான நிலைமை. நான் கும்பகோணத்திற்கு ஒரு கூட்டத்திற்கு போக வேண்டியது வந்தது. கல்லணை வழியா போனா பாதை கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி போனா ரோடு போட்டு மணல் அடிக்கிறாங்க. கவர்மெண்ட் அதுக்கு வந்து காசு வாங்கி வித்துக்கிட்டு இருக்கு. நம்ம என்ன செய்ய முடியும்னு தெரியல. ரொம்ப முக்கியம். குளங்கள், குட்டைகள், ஆறுகள், ஓடைகள், நீரூற்றுக்கள் இவைகளை எல்லாம் நாம வந்து அங்கங்க பராமரிப்பது என்பது ஒரு நல்ல தத்துவம். அதற்கான ஒரு முயற்சியை நாம் எடுக்கணும். இந்த கருத்தை சொன்னதுக்கு உங்களுக்கு நன்றி. நண்பர்களே, இப்பொழுது நாம் திரு குருசாமி அவர்கள் வழக்கறிஞர் மற்றும் பெருமை மிகு விவசாயி அப்படின்னு சொல்லலாம். வணக்கங்க. என்னோட பேர் வந்து சுவாமிநாதன் நித்யானந்தம். நான் வந்து இங்க இப்ப வந்து ஆஷ்பர்ன் வெர்ஜீனியால வந்து இருக்கிறேன். என்னோட பூர்வீகம் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளிங்கிற ஒரு கிராமம். ஐயா சொன்னது போல வந்து எங்க ஊர்ல முன்னாடி காவிரியும் பின்னாடி கொள்ளிடமும் போய் ஆறு போகிற ஒரு ஊரு. அதனால முப்போகமும் இன்னைக்கு விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஊரு. ஆனா முன்னாடி இருந்த மாதிரி இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு பரவலா நிறைய மக்கள் வந்து கொஞ்சம் பூமியில விவசாயம் பண்ண முடியாம போயிருச்சு. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஐயா சொன்ன மாதிரி இந்த காவிரியோட தண்ணி பிரச்சனை தான். பார்த்தீங்கன்னா நான் வந்து சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா கரெக்டா ஜூன் 12 காவிரியில கல்லணையிலையும் திருக்காட்டு மோதும். உங்களுக்கு காவிரி வந்து காவிரியும் கொள்ளிடமாவும் பிரியுது. கல்லணையில வந்து காவிரியும் குடமுருட்டியும் பிரியுது. அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே போகும்போது கும்பகோணம் மயிலாடுதுறை வரையும் போச்சுன்னா காவிரியில வந்து எப்பொழுதும் ஆழம் மோதும் தண்ணி. இன்னைக்கு வந்து தண்ணி வந்து பார்க்கறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் முப்போகம் விளையிற பூமி சில இடங்கள் முப்போகம் பண்றோம். பட் பரவலா வந்து கீழே தஞ்சாவூர்லாம் வந்து இப்போதைக்கு முப்போகம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. அதுக்கு முக்கியமான காரணம் காவிரியை வச்சு நிறைய அரசியல் பண்றாங்க. இதுக்கு ஐயா கிட்ட நான் எதிர்பார்த்த ஒரே ஒரு உணர்வுகள் புரியுறது. நான் ஐயா கிட்ட கேள்வி என்னன்னா, இப்போ பரவலா வர்ற மழையில நம்ம கடல்ல போய் கலக்கிற டிஎம்சி தண்ணியோட அளவு வந்து ரொம்ப அதிகம். இப்போ இதுல வந்து நம்ம இந்த காவிரி டெல்டால சிறு அணைகள் கட்டுறதுக்கு என்ன சாத்தியக்கூறு இருக்கு? இதுக்கு ஐயாவோட கருத்து என்னன்னு தெரிஞ்சா நல்லா இருக்கும். நன்றி நன்றி. இப்ப வந்து தம்பி, இப்ப இருக்கிற சூழ்நிலைகள்ல வந்து அரசாங்கத்தினுடைய சிந்தனையும் மக்களுடைய சிந்தனையும் வந்து தடுப்பணைகள் மீது ஆழமாக பாய்ந்திருக்கின்ற காலம் இது. காரணம் என்னன்னு சொன்னா, பேரணைகள் கட்டப்படுவதால் வந்து அங்கங்க தண்ணீர் வந்து நிற்குது. இங்க வந்து இது வந்து ஓடி வருகிற தண்ணீர் அங்கங்க கட்டி நிற்கும், நிலத்தடி நீர் வரும் அப்படிங்கிற கருத்துக்கள் செம்மையாக்கப்பட்டிருக்கு.
இப்ப தடுப்பணைகள் என்பவை வந்து புதுமையானவைகள் அல்ல. நம்முடைய மூதாதையர்கள் மணலையே வந்து அணையாக மாற்றி தண்ணீரை அங்கங்கு நிறுத்தி வைத்த காலங்கள் உண்டு. ஆனா இப்ப நாம மணலை வித்துறதுனால அதை தடுக்க முடியல. முன்னாடி எல்லாம் மணலையே அணையாக போட்டு தண்ணீரை நிறுத்தி வைத்தார்கள். அது ஒண்ணு. நீங்க வந்து திருக்காட்டுப்பள்ளி என்பது ஒரு பெரிய திருத்தலம். நீங்க வந்து ஒரு புண்ணியமான பூமியில பிறந்திருக்கீங்க. அந்த திருக்காட்டுப்பள்ளி வந்து கல்லணை தாண்டின உடனே இருக்கின்ற ஒரு பெரிய மத அணை திருக்காட்டுப்பள்ளி. திருக்காட்டுப்பள்ளி கோயில் கோபுரத்தை பார்க்கணும்னு சொன்னா அந்த ஆற்று தண்ணிக்குள்ள பார்க்கலாம் ரோட்ல போற பொழுது. சரியா? இப்ப பார்த்தோம்னு சொன்னா பரிதாபமான நிலையில இருக்கு. அந்த கோயில் பிரகாரத்தை சுத்தி வர முடியாம சுத்தி கடைகளை வச்சு அதை ஆக்கிரமிச்சு உட்கார்ந்துக்கிட்டாங்க. கோயில் பிரகாரத்தை கூட சுத்தி வர முடியாத ஒரு சூழ்நிலை இப்படி இருக்கு. இப்ப இந்த தடுப்பணைகள் கட்டுவது என்பது வந்து அரசாங்கத்தின் இதுக்கு வந்திருக்கு. அதுக்கான பணங்களை எல்லாம் ஒதுக்கணுங்கிறாங்க. அதுக்கான இயக்கங்கள் வரணும் இருக்குது. ஒரு 3 அடி உயரம் உள்ள தடுப்பணைகள் அங்கிருந்து கட்டுவதன் மூலமாக தண்ணீர் வந்து ஒருவேளை அபரிமிதமான மழை பெய்து வெள்ளம் போகின்ற காலத்தில் போகிற தண்ணி போக மீற தண்ணி கட்டி கிடக்கும் அப்படிங்கிறது ஒரு நல்லது. ரைன் நதியை வந்து சீரமைத்திருக்கின்ற ஐரோப்பிய நாட்டை சேர்ந்த அரசுகள் எல்லாம் அப்படிதான் வந்து ஒவ்வொரு நகரங்களிலும் தடுப்பணைகளை கட்டி தண்ணீர் வராத காலத்தில் கூட தண்ணீரை தேக்கி வைக்கக்கூடிய தத்துவத்தை அவர்கள் கையாண்டு வந்திருக்கிறார்கள். அது மாதிரி ஒரு சூழ்நிலை நம்முடைய மூதாதையர்கள் கட்டிய மண்ணணைகள் மாதிரி நாம் இனிமே வந்து செங்கலாலும் சிமெண்டாலையும் அணைகளை கட்டித்தான் ஆகணும். அது வந்து வரவேற்கக்கூடிய திட்டம். அதற்கான இயக்கங்கள் ரொம்ப தோன்றி தமிழகத்தில் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. அரசாங்கத்திடம் அந்த வந்து எண்ணங்கள் வந்திருக்கு. அங்கங்க இருக்கிற பாலங்கள், அங்கங்க இருக்கிற தடுப்புகள், அவைகளை எல்லாம் அப்படியே வந்து தடுப்பணைகளாக மாற்றி விடலாம் அப்படின்னு ஒரு பெரிய பரிசீலனைக்கு இன்னைக்கு கவர்மெண்ட் வந்திருக்கிறதாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது ஒரு நல்ல திட்டம் தான். அதுல எந்த விதமான எதுவுமே கிடையாது. அதை நாம வரவேற்கணும். அதற்கான முயற்சிகளை நாம எடுக்கணும். கண்டிப்பா எடுக்கணும். நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. இது மணிவண்ணனுங்க, தஞ்சாவூர் மாவட்டம் கள்ளப்புறம்பூர்னு ஊருங்க. இங்க சிகாகோல இருக்கேன் இப்ப. இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா, நீங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. இந்த மாதிரி விவசாயிகள் அங்கங்க தனித்தனி குழுவா இருக்காங்க, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பிரச்சனையை பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு அவங்கள இப்ப இருக்கிற ஒவ்வொரு விவசாயியும் அது அவங்கள வந்து ஒன்றிணைச்சு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி, அது இல்லாம இளைஞர்களுக்கு. இப்ப நான் ஊர்ல 2 வருஷம் விவசாயம் பார்த்துட்டு தாங்க இருக்கேன். இன்னும் இப்ப இங்க வந்திருக்கேன், இருந்தாலும் அங்க பார்க்க சொல்லிட்டு இருக்கேன். பார்த்துட்டு இருக்காங்க ஆளுங்க. அவங்க எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு. ஏன்னா இப்ப இளைஞர்களுக்கு ஒரு விவசாயம்னா ஒரு கீழ்த்தரமான தொழில்ங்கிற மாதிரி இளைஞர்களுக்கு இருக்குது. இப்போ அதாவது போராட்டம் நடத்துறாங்க, அது ஓரளவுக்கு விழிப்புணர்ச்சி உள்ளவங்க இருக்காங்க. ஆனா கிராமத்துல உள்ள இளைஞர்களுக்கு அந்த மாதிரி ஒரு தோற்றம் கிடையாது. விவசாயம் பண்ண வேண்டியது இல்லை, அது வந்து ஒரு கீழ்த்தரமான செயலுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. அதை மாற்றத்துக்கும் 2த்துக்கும் இந்த மாதிரி விவசாயங்களை இணைக்கிறதுக்கும் இளைஞர்களை கொண்டு வரதுக்கும் ஏதாவது வழிவகைகள் நீங்க ஒரு வேலை பார்த்துட்டீங்களா? களப்பணி ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா? அதுக்கு ஏதாவது உதவிகள் இங்கேருந்து ஏதாவது பண்ண முடியுமா? அது ரொம்ப வாய்ப்புகள் ரொம்ப இருக்கு. நீங்க சொல்றது ஒரு நல்ல யோசனை. அது மாதிரி பல்வேறு முயற்சிகளை நாங்க இது வரைக்கும் எடுத்தது. என்னை பொறுத்த மட்டும் நான் எல்லா விவசாய சங்க தலைவர்களுக்கும் எனக்கு தெரியும். ஆனா எந்த விவசாய சங்க தலைவர்களோடையும் நான் இருக்க முடியல என்னால. காரணம் என்னன்னு சொன்னா, இந்த மாதிரி ஒரு முயற்சி வருகிற பொழுது வந்து உட்கார்றாங்களே தவிர வெளியே போன பொழுது தான் நிலைப்பாட்டுக்கு தான் திரும்ப போயிடுறாங்க. அதுக்கு காரணம் அரசியல் அபிலாஷை. வளர்ந்து விட்ட நாடுகளில் விவசாய சங்கங்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு விவசாய சங்கமே ஒரு அரசியல் சக்தியாக மாறி இருக்கு. இப்ப உதாரணமாக ஸ்பெயின் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன். பிரான்ஸ்லயோ ஸ்பெயின்லயோ விவசாய சங்கங்கள் முடிவெடுத்து ஒரு போராட்டத்தை நடத்தி விட்டன என்றால் அந்த அரசாங்கங்கள் வந்து செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு கொண்டுட்டு வந்துடுறாங்க. தமிழகத்திலும் இந்தியாவிலும் அது முடியல. காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு விவசாயியும் விவசாய சங்கத்தை விட தான் சார்ந்திருக்கின்ற அரசியல் கட்சிக்கு தான் அதிக விசுவாசமா இருக்காரு. ஆகா, இது தன்னுடைய கட்சிக்கு எதிரான ஒரு கோஷமா இருக்கே, இது எப்படி நாம பண்ண முடியும் அப்படிங்கிற யோசனைக்கு வந்துடுறாரு. அதனால நாம வந்து அதுக்கு நீங்க சொல்ற இளைஞர்களை வந்து நாம பக்குவப்படுத்த முடியும். இப்ப இளைஞர்கள் ரொம்ப பேர் விவசாயத்தில் இல்லைங்கிறது உண்மை. காரணம் என்னவென்று சொன்னால் கடந்த ஒரு 30 ஆண்டுகளாக அந்த முயற்சி வந்து அரசாங்கத்தில் இல்ல, அந்தந்த குடும்பங்களிலும் இல்லாமல் போய்விட்ட. தான் குழந்தை படிக்கணும், படித்து வெளியே போகணும், பெரிய தொழில் பார்க்கணும், ஒரு உணவு பாதுகாப்பிற்கான ஒரு பெட்டகங்களாக அந்த காலத்து பெரும் முதலாளிகள் இருந்தாங்க. கஷ்டப்படுற காலத்துல வேளாண்மை இல்லாம, விவசாய தொழில் இல்லாம மக்கள் சிரமப்படுகிற காலத்துல அந்த வீட்டுக்கு போனோம்னா நமக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தது. இந்த 10 ரூபாய்க்கு பதிலாக
அந்த ஊர்ல இருக்கிற பலசரக்கு கடையில சொல்லிடுவாங்க, நம்ம போய் வாங்கிக்கலாம், கூட வாங்கினாலும் சரி குறைச்சி வாங்கினாலும் சரி பின்னாடி கழிச்சுக்குவாங்க. அது மாதிரி ஒரு பாதுகாப்பு அந்தந்த ஊர்கள்லயே இருந்தது. அது மாதிரி சூழ்நிலையில வந்து இளைஞர்கள் விவசாயத்தில் இருந்தாங்க, வேற வழி இல்லாம போனாங்க. இன்னைக்கு காட் சோ மச் ஆஃப் அவென்யூஸ் டு கெட் எஜுகேஷனல் இம்பார்ட்டன்ஸ். அதுக்கு வந்து ரொம்ப இதுகள் வந்துருச்சு. கலாச்சார மாற்றங்கள், வாழ்வியல் மாற்றங்கள் காரணமாக அது சிதைஞ்சு போச்சு தவிர இளைஞர்கள் வந்து வேணும்னே விவசாயத்தை விட்டு வெளியே வரல. இப்ப கூட இப்போ சமீபமா நான் 2-3 நல்ல செய்திகள் படித்தேன். ஐடி இண்டஸ்ட்ரியில இருந்து வேலை பார்த்த ஒரு நண்பர் தன்னுடைய வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு வந்து தன் ஊரில் இருக்கின்ற சொந்த நிலத்திலே 3 ஏக்கர் நிலத்திலே வந்து இயற்கை முறையிலே காய்கறிகள் பயிரிடுறாரு, அதை வந்து வெற்றிகரமா நடத்துறாருன்னு பேப்பர்ல போட்டிருந்தாங்க. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நல்ல தம்பதிகள் 2 பேருமே வந்து அயல் நாடுகள்ல வேலை பார்த்தவங்க ஒரு சுற்றுப்பிரயாணமா பொள்ளாச்சி போனாங்க. கடை ஓரத்துல தெரு ஓரத்துல காரை நிறுத்திட்டு இளநீ சாப்பிடுறாங்க. அந்த இளநீ 20 ரூபா தான் கேட்டாங்க, ஆனா மெட்ராஸ்ல வந்து 45 ரூபா சொல்றாங்க. ஏன் நம்ம சென்னையில் இருக்கின்ற மக்களுக்கு 20 ரூபாய்க்கு இளநீ கொடுக்க கூடாதுன்னு நான் வந்தேன். அதை மெதுவா ஆரம்பிச்சேன். இப்ப 40 வண்டிகளை 40 இளைஞர்களை தேர்ந்தெடுத்து நான் வண்டியை நிறுத்தியிருக்கேன். நான் வண்டியை நானே கொடுத்துடுறேன், வெட்டுறதுக்கு நானே கொடுக்குறேன், அதை எப்படி சீவி கொடுக்கணுங்கிற பயிற்சியை நானே கொடுத்துட்றேன். அவங்களுக்கு எந்த விதமான பணமும் எத்தனை இளைஞர்கள் வந்தாலும் நான் வந்து இதை செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். எனக்கு இப்போ வந்து 40 கடைகள் இளநீர் கடைகளுக்கு நான் சொந்தக்காரங்கிறதுல பெருமைப்படுறேன். நான் வந்து ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில வேலை பார்த்தேன், ஐடியில இது பண்ணினேன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில நான் ஒரு நிபுணருங்கிறத விட இது எனக்கு பெருமையா இருக்குன்னு புருஷனும் பொண்டாட்டி சேர்ந்து பேட்டி கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரு மறுமலர்ச்சி வந்திருக்கு. நம்முடைய தாய்நாடு வந்து தகாத சூழ்நிலைக்கு போயிடுச்சு அப்படிங்கிற தகராயப்படுகின்ற உள்ளங்களாக நீங்கள் அங்கு உட்கார்ந்து கொண்டு இருக்கின்ற உணர்வுகளை நாங்களும் பார்த்து கொண்டிருக்கோம். எனக்கு வந்து 67 வயதாகுது. ரொம்ப வேதனைப்பட்டு கொண்டிருந்தேன், சிதைந்து போயிடுச்சு இந்த சமுதாயம் அப்படின்னு. ஆனா வந்து இப்ப இன்னைக்கு நம்ம பேசுறது, அடுத்து வருகின்ற செய்திகள் எல்லாம் இந்த உடல் தான் உங்களுக்கு அங்க இருந்தாலும் உயிரெல்லாம் இங்கதான் நீங்க வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத என்னால உணர முடியுது. நாம எல்லாரும் சேர்ந்தா கண்டிப்பாக அந்த மறுமலர்ச்சியை கொண்டு வர முடியும் நான் நம்புறேன். அதற்கான திட்டங்களை தொடர்ந்து இந்த ரேடியோ அலை மூலமாக எல்லாம் வெளியில இருந்து நாம பண்ணணும். இந்த 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 தமிழ் வலை வந்து அதற்கான ஒரு பெரிய முத்தாய்ப்பாக இருக்கணும்னு நான் விரும்புறேன். நீங்க தயவு செய்து தமிழகத்தின் விவசாயம் வந்து தலை சிறந்த விவசாயம். தஞ்சை வந்து உலக நாகரிக தொட்டில்களில் தலையாய இடம், விவசாயத்திற்கு கற்றுக் கொடுத்த இடம். அணைக்கட்டு என்பது முதலில் கண்டுபிடித்தவன் தமிழன் என்பதற்கு நம்ம கரிகால் சோழனுடைய கல்லணை தான் ஒரு காரணம். அது மாற்றமே இல்லை. நம்முடைய பூமி வந்து நீர்வளம் மிக்க பூமி. அதுக்கு உதாரணமாக தமிழில் இருந்து உங்களுக்கு நான் சொல்லி ஒரு உற்சாகத்தை கொடுக்குறேன். நீங்க வந்து திருக்காட்டுப்பள்ளிக்கு பக்கத்துல இருக்கவங்க இப்பவும் முப்போகம் எடுக்கிறாங்க. ஆனா வேதாரண்யத்துக்கு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தண்ணீரே இல்லாம போயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இந்த திருக்காட்டுப்பள்ளியில ஒரு 5 ஆண்டுகளுக்கு நீங்க வந்து தண்ணியே வரல காவேரியில. ஆனா வந்து ரொம்ப செழிப்பா இருக்கு காவேரி கரை. திருக்காட்டுப்பள்ளி வழியா போற பொழுது கும்பகோணம் வரைக்கும் ரொம்ப செழிப்பா இருக்கு. ஏன்னா நிலத்தடி நீரை எடுக்கிறாங்க, இலவசமாக கரண்ட் கொடுக்குறாங்க, கரண்ட் ஓசிக்கு வந்துருது, தண்ணி கிடைச்சிருது. தண்ணி எவ்வளவு நாளைக்கு வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது. சொன்னோம்னா விவசாயிகளுக்கு நம்ம எதிரியாத்தான் போயிடுவோம். அதனால வந்து நீர் வளத்தை பெருக்க வேண்டும். அதாவது நீர்வளம் வந்து எப்படி இருக்கணும்னு நான் சொல்றேன். அவர் பிரித்து உடன் நட்டலில் தெரித்த வாழ் கயல் கண் கவரி கன்று ஊட்ட போன்ற பால் நிலத்தில் கிடந்து பிறழ்வன என்று சொன்னான். அதாவது விவசாய நிலம், நெல் விவசாயம் பண்ண வேண்டும், கரும்பு விவசாயம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் அந்த நிலம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், பெண்கள் தங்களுடைய கையால் பயிரை பிரித்து 2 விரலால் பூமியில் அழுத்துகின்ற பொழுது அந்த தண்ணீரில் இருக்கின்ற மீன் தண்ணி கரையில் விழ வேண்டும், வரப்புல விழணும். வரப்புல விழுகின்ற பொழுது அது வெறும் வரப்புல விழக்கூடாது. அன்னைக்கு ராத்திரி அந்த வழியா போன மான் சிந்தி விட்டு போன பாலில் கிடந்து அந்த மீன் துள்ளணும் அப்படின்னு சொல்றான். அது கற்பனையா இல்ல தற்கூரி பேற்றமா இல்ல நடைமுறையான்னு நமக்கு தெரியல. ஆனா சத்தியமா சொல்றேன், இன்னைக்கு நான் பார்க்கிற பொழுது, நான் சின்ன பிள்ளையா இருந்த பொழுது பார்த்த நீர்வளத்தை இன்னைக்கு என்னால பார்க்க முடியல. அதை இனிமே இன்னைக்கு 9 வயசு இருக்கிற ஒரு பையனுக்கு நான் பார்த்த நீர்வளத்தை சொன்னா நம்பவே மாட்டார் தமிழகத்திலே.
அது மாதிரி ஒருவேளை இந்த கவிஞர் சொன்னது உண்மையா இருக்குமோ அப்படின்னு நான் நினைச்சு சொல்றேன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்து இருந்த தஞ்சையில வந்து நாம வந்து இதை கொண்டுட்டு வர முடியும் நம்புறேன். நீங்க வந்து அதை வந்து கண்டிப்பா நம்பிக்கையா செய்யலாம். இளைஞர்கள் மீண்டும் கொண்டுட்டு வர முடியலாம். அதற்குரிய இயக்கத்தையும் பயிற்சியையும் நாம கொண்டுட்டு வர வேண்டும். அதற்கு நாம ஏதாவது செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு கூட்டு சிந்தனைக்கு நாம உள்ளாக வேண்டும் என்று நான் உங்களுக்கு கேட்கின்றேன். நீர் என்பது மழை சார்ந்ததாக இருந்தாலும் மனித பக்குவம் சார்ந்ததும் கூட. அதை எப்படி நம்ம பயன்படுத்துறோமோ அப்படி வரும். அதுக்கான ஒரு ஆக்கத்துக்கு நம்முடைய கிராமங்களை கொண்டு வர உங்களுடைய முயற்சி இருக்கணும். அதற்கு எல்லா வகையிலும் தமிழகத்தில் இருக்கின்ற விவசாய சங்கத்தில் இருக்கின்ற நண்பர்களை ஒருங்கிணைக்கின்ற ஒரு பணியையும் நாங்க மேற்கொள்ளணும் அப்படின்னு நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிற பணியோட. ஒரே நிமிஷம், நான் ஐயாவுக்கு பதில் சொன்னதுக்கு ஒரு சொல்லி நாங்க ஏற்கனவே இங்க ஐயா நாங்க எங்க நீர்நிலைகளை சுத்தம் பண்றது அந்த மாதிரி ஒரு முயற்சியில இறங்கியிருக்கோம் ஐயா, நம்பிக்கை விழுதுகள்னு சொல்லி இங்க சிகாகோல இருந்து. கண்டிப்பா அதுல செயல்படுவோம்னு ஒரு நம்பிக்கையா இருக்கும். இளைஞர்களையும் அதுல வந்து முழு மூச்சா ஈடுபடுத்தணுங்கிறது தான் எங்களோட முழு நோக்கமும். அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணுங்கிறது தான் ஒரு முழு நோக்கம். உங்களோட நான் ஊருக்கு வரும்போது கண்டிப்பா உங்களோட சேர்ந்து நான் வேலை பார்க்குறேங்க ஐயா. நல்லதுங்க. என் பேரு ராஜாபாபு. நான் ஆஷ்வன் இங்க வெர்ஜீனியால இருக்கிறேன். சொந்த ஊர் வந்து மதுரைக்கு அலங்காநல்லூர் பக்கத்துல ஒரு கிராமம், முடுவார்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு. விவசாய குடும்பம் தான் நமக்கு. இந்த முக்கியமா என்னன்னா, இன்னைக்கு மழை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆறுகள் இதை பத்தி நிறைய பிரச்சனைகளை பேசணும். ஆனா முக்கியமா ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, இந்த வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கிறது அப்படின்றது இன்னைக்கு மறைஞ்சு போச்சு. அது இல்லாம மழைநீர் சேகரிப்புன்றதும் மறைஞ்சு போச்சு. இதை வந்து தன்னால எடுத்து செஞ்சால் ஒழிய எதுவும் பண்ண முடியாது. இந்த வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கும் போது பார்த்தோன்னா இன்னைக்கு எல்லாரும் என்னன்னா, என் வீட்டு பக்கத்துல வந்து செவத்தை ஓட்ட போட்டுரும், அதனால மரம் வளர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுல முக்கியமா ஒரு கிராமம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சில மரங்கள் கட்டாயம் இருக்கணும். அது அந்த மரங்கள் இருந்தாலே மழை பெய்யும். நீங்க யார்ட்டையும் கையேந்த தேவையே இல்லை. அந்த மரங்கள் என்னன்னா, ஒரு ஆலமரம், 2 அரச மரம், 4 பூவரச மரம், 15 புங்கை மரம், அதுக்கப்புறம் 25 மஞ்சனத்தி மரம். இந்த மரங்கள் இருந்தா ஒரு கிராமத்தை, அதாவது 1000 பேர் கொண்ட ஒரு கிராமத்துக்கு நல்ல மழை பொழிய வைக்க முடியும். அது நேர காலத்தோடு நடக்கும். வேற யாரையும் எதிர்பார்க்க தேவையில்லை. இந்த இதை செயல்படுத்துறதுக்கு நிறைய பேர் இப்ப இந்த குழுவிலையும் இருக்காங்க. இப்ப நீங்களும் நிறைய பணியாற்றி இருப்பீங்க. இதை நிறைய பேர் மரம் நடுறோம் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே ஒழிய, முக்கியமா வேப்ப மரம் விட்டுட்டேன். வேப்ப மரம் பாத்தீங்கன்னா 5 வீட்டுக்கு ஒரு மரம் ஒரு வேப்ப மரம் இருக்கணும். அது இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த கிராமத்துல மழை, அதாவது தண்ணீர் பஞ்சம் என்பதே வராது. ஆனா இன்னைக்கு அது மாதிரி இருக்கானா இல்ல. இன்னைக்கு சூழ்நிலைக்கு இந்த மரங்கள்லாம் வளர்க்கறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10 வருஷமாவது ஆகும். அப்போ இன்னைக்கே வந்து தண்ணிக்கு எல்லாம் பண்ணும்போது இன்னும் 10 வருஷத்துல எவ்வளவு நடக்கும்னு தெரியாது. இதை செயல்படுத்துறதுக்கு இன்னைக்கு ஆரம்பிச்சாலுமே 10 வருஷம் ஆகும். இதை எப்படி செயல்படுத்துறது, உங்களுக்கான உங்களுடைய அறிவுரையும் சொல்லலாம், இல்ல வந்துட்டு இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு யார் வேணாலும் சொல்லலாம். இதுங்க. நன்றிங்க ராஜபாபு. ரொம்ப அருமையான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. அதாவது இப்ப ஐயா முன்கூட்டியே சொன்னது மாதிரி நம்ம கடல் கடந்து ரொம்ப தொலைவுல நம்ம இருந்தாலும் நம்மளுடைய உணர்வு, உயிர் எல்லாமே வந்து அங்க இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு வெளிப்பாடா இருந்தது உங்களோட கேள்வி. ஐயா இதற்கான பதில்கள் சொல்லலாம். அலங்காநல்லூர் என்பது வந்து வைகையினுடைய பாசன பகுதி. அது முற்போகத்தை கொடுத்த ஒரு பகுதி. ஒரு வளமான ஒரு பூமி. காளை மாடுகளை வளர்ப்பதும் அதை வந்து வீர விளையாட்டுக்கு பயன்படுத்துவதற்கும் தமிழகத்தில் ஒரு இடம்பெற்ற ஒரு பகுதி. அதுல இருந்து வந்திருக்கிற இந்த இளைஞர் வந்து ரொம்ப நல்ல முறையில வந்து ஒரு கருத்து சொன்னார். பல்லுயிர் பார்வையிலே வளர்க்க வேண்டும் என்பது அவருடைய கருத்தாக இருந்ததை நான் ரொம்ப உணர்வோடு கவனிச்சேன். மோனோ கல்ச்சர் என்று சொல்கின்ற நம்ம ஊர்ல வந்து இப்போ வந்து மரம் வளர்க்கறதுன்னா ஒரேதான் வேகமா எது வளரும்னு நினைச்சுதான் வளர்க்குறானே தவிர எது வளர்ந்தா உபயோகமா இருக்கும் அப்படின்னு சிந்திக்கவே மறுக்கிறாங்க. ஆள் போல் தலைத்து அருகு போல் வெறிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆலமரத்தை சொல்றீங்க, அரச மரத்தை சொல்றீங்க. மஞ்சனத்தி என்கின்ற மரம் ஒன்று தமிழகத்தில் இருந்ததாக பல இளைஞர்கள் மறந்தே போயிட்டாங்க. நீங்க அமெரிக்காவில இருந்து மஞ்சனத்தியை ஞாபகப்படுத்துறீங்க. நீங்க என்ன, மஞ்சனத்தி மரத்தை மாதிரி அது சந்தனத்திற்கு ஈடானது. மனம்தான் இருக்காதே தவிர சந்தனத்தை விட அழகான கலர் அது மஞ்சனத்தி. அதுல வந்து பூணும் புடியும் போட்டு எண்ணெயை தடவி ஒரு ஒரு வயதான ஒரு தாத்தா நடந்து வந்தாருன்னா அந்த அலையே தனியா இருக்கும். மஞ்சனத்தி கம்பால
கம்பூன்றி வருகின்ற தாத்தாக்களுக்கு ரொம்ப பெயர் உண்டு கிராமங்கள் அந்த காலத்துல. இப்ப மஞ்சனத்தியை பத்தியே யாருமே இப்ப கவலைப்படுறது கிடையாது. நீங்க வந்து இந்த பல்லுயிர் பெருக்கம் சார்ந்த மரம் நடுகின்ற பண்புகளை கிராமங்களில் வளர்க்க வேண்டும் என்கின்ற இந்த தாற்பயத்தை இந்த நாட்டை ஆகின்ற அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும். அதற்கான முயற்சியில நம்ம ஈடுபட்டு இது ஒரு அரசு முயற்சியாக இருக்கிறது ஒண்ணு. ரெண்டாவது வந்து அந்தந்த கிராம மக்கள் இதில் ஈடுபடுவதற்கான ஒரு எண்ணத்தை கொண்டு வருவதற்கான ஒரு விளம்பர உத்தி என்னங்கிறதையும் நம்ம கடைபிடிக்கணும். அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்முடைய நீண்டகால திட்டங்களின் அடிப்படையில நம்ம தொடர்ந்து இதை செய்வோம். இன்னைக்கு ஏதோ பேசணும் பிரிஞ்சுட்டோம்னு இல்லாம நம்ம தொடர்ந்து இதுல ஈடுபட வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. உங்களோட நான் தொடர்பு வச்சுக்கிறேன். நம்ம விரும்புறேன். என்னை ஏதாவது வகையில நீங்க பயன்படுத்த நினைஞ்சா கண்டிப்பா தொடர்பு கொள்ளுங்க. நான் மக்களோடு இருக்கிறேன். மதுரையில ரொம்ப பேர்களுக்கு தெரியும். எல்லாரையும் நான் இதுல ஒருங்கிணைத்து செய்வதற்கு நாம ஏதாவது முயற்சி பண்ணலாம்னு சொல்றேன். நன்றி, வணக்கம். சங்கர்னு சிக்காகோல இருந்து பேசுறேன் ஐயா. மயிலாடுதுறையில பிறந்தவன் நானு. இங்க சிக்காகோல மணிவண்ணன் இப்ப பேசினார்ல, அதே நம்பிக்கை வழிகள் சார்பா நாங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு முக்கியமான கேள்வி ஐயா, நீங்களும் சரி ஐயா கண்ணு ஐயாவும் சரி எல்லாரும் வந்து அட்வொகேட்டா இருக்கீங்க, லாயரா இருக்கீங்க. இது இந்த அரசியல் பேச வேண்டாம், பட் இருந்தாலும் இந்த மண்ணு அல்றது அந்த பிரச்சனைக்கு வந்து ஏதாவது ஒரு முடிவு கட்ட முடியுமா? ஏதாவது ஹைகோர்ட் இல்ல சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு மூலமா அதுக்கு உங்களோட கருத்து என்ன? ஏன்னா இது ஒரு பெரிய ப்ராப்ளமா ஆயிட்டு இருக்குது எல்லா ஊர்லயும் சரி. ஆமா ஆமா ஆமா. ஒரு இன்றைக்கு வந்து தங்கத்தில் வியாபாரம் செய்து தன்னுடைய வளத்தை பெருக்கிக் கொண்ட தமிழ் சமுதாயம் மண்ணை விட்டு தன்னுடைய வளத்தை பெருக்கிக் கொள்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போய்விட்டார். காவேரி கரையில கரூர்ல இருந்து ஏற்றப்படுகிற ஒரு லாரி மணல் திருச்சூர்ல வந்து 68,000 ரூபாய்க்கு விலை போகுது. 450 ரூபாய் தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு கொடுத்து விட்டு லாரியில மண்ணை ஏற்றி கொண்டுட்டு போய் 68,000 ரூபாய்க்கு விற்கின்ற ஒரு தொழிலை யாரும் பண்ணல. அரசியல் பேச வேண்டாம்னு சொன்னீங்க, அவங்க தான் பண்றாங்க. நம்ம பண்ணுனா புடி விட்டுருவோம் அரசியல்வாதிகள். நமக்கு இப்ப நம்பிக்கையா இருக்கிற அதனால உங்களுக்கு வந்து புற்றுநோய் என்பது வந்து உருவாகிறதுக்கு முன்னாடியே தடுத்து நிறுத்தினா இட் இஸ் கியூரபிள் அப்படின்னு சொல்றான். என்ன, we are identifying it at the last stage, 4th level இப்ப நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஆல்ரெடி எவ்ரிதிங் இஸ் எக்ஸாஸ்டட், எல்லாமே முடிஞ்சு போச்சு. இருக்கிறத. ஆனால் ஒரு முறை மழை பெய்ந்து ஆத்துல தண்ணி வந்துச்சுன்னா, காவேரியில் தண்ணி வந்தால் விவசாயி என்ன வரப்போகுதுங்கிறத விட மணல் வியாபாரிக்கு வரப்போறதும் அதிகமா இருக்கு. விவசாயி அந்த தண்ணியை பாய்ச்சி 60 நாள் காத்து கிடந்து நெல்லை வளர்த்து அதை அறுவடை செஞ்சு அதை கொண்டுகிட்டு போய் மார்க்கெட்ல கொடுத்து வித்து, இல்லாட்டி அரசாங்கத்தினுடைய கூட இதுகள்ல கொடுத்து வித்து காசு சம்பாதிச்சு எண்ணணும். ஆனா தண்ணி வத்தின உடனே லாரியை கொண்டுட்டு போய் ஏத்துற ஒரு தொழில், பெரிய தொழிலாளி 1000 கோடி ரூபாய் கிடைச்சது. ஒரு முறை காவேரியில் தண்ணீர் முழுமையாக ஓடி 2 மாதங்கள் ஓடி நின்றுச்சுன்னா 3வது மாதம் 1000 கோடி ரூபாய் ஆற்றுக்குள்ள கிடக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இத வந்து நான் நீதிமன்றங்களில் நான் 2-3 வழக்குகள் தொடுத்திருக்கின்றேன். அதற்கு இடைக்கால தடை வந்து இருக்கிறது. ஆனா நிரந்தர தடையை எந்த நீதிபதியும் கொடுப்பதில்லை. அதற்கு they are regulating it. அதை வந்து ஒழுங்குமுறைப்படுத்துகிறார்கள். எப்படி படுத்துறாங்கன்னா, 3 அடி ஆழத்திற்கு கீழ் மணல் தோண்டக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. 3 அடி ஆழம் என்பது 10 ஆள் பெருக்கி 30 அடி ஆழமாக போகிறது. அப்பிக்காட்டுப்பள்ளிக்கு பக்கத்துல, மதுரையில அலங்காநல்லூருக்கு பக்கத்துல அது வந்து 5 ஆள பெருக்கி 15 அடி ஆழத்துக்கு போகுது. தாமிரபரணியில அது 60 அடி ஆழத்துக்கு போகுது. மணல் எவ்வளவு ஆழம் இருக்கோ அவ்வளவு ஆழம் தோண்டிடுறாங்க. அதுக்கு வந்து அப்புறம் அதிகாரிகள் அப்படி இப்படின்னு எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் ரொம்ப பேசணும்னு சொன்னா நம்மளையே அடிச்சுக்கிடுற மாதிரி ஒரு உணர்வு வருது. இதை வெளியே சொல்லாம எப்படி கொண்டுகிட்டு வர்றது அப்படின்னு சொன்னா, ஒரு தன்னிகரற்ற ஒரு புரட்சி ஒன்று இந்த நாட்டிற்கு உருவாக வேண்டும். மக்கள்கிட்ட இருந்து அது எழுந்து வர வேண்டும். அதற்கான சூழ்நிலை இப்பொழுது தமிழகத்தில் உருவாகி இருக்கிறது நண்பர்களே. அப்படிப்பட்ட ஒரு எழுச்சிக்கு பொதுமக்கள் எழுந்து விட்டார்கள். ஆண்களும் சரி, பெண்களும் சரி, இளைஞர்கள் மத்தியிலும் சரி, ஒரு பெரிய மனமாற்றம். அரசியலுக்கு அப்பாற்பட்டு
இந்த பூட்டப்பட்ட விலங்குகளை உடைத்து கொண்டு வெளியே வருகின்றவன் என்று வீரவசனம் பேசிய காலம் போய் உண்மையிலேயே ஒரு பெரிய மாற்று சிந்தனை வந்துருச்சு. இப்ப நீங்க சொல்ற இந்த மணல் வியாபாரத்தை தடுத்து நிறுத்துவதற்கு மக்கள் சக்தியை தவிர வேற எந்த சிஸ்டமும் இன்னைக்கு இன்க்ளூடிங் தி லீகல் சிஸ்டம் இஸ் இன்எஃபிஷியன்ட் டு கண்ட்ரோல் இட். ஒரு வழக்கறிஞர் 40 ஆண்டுகளாக வக்கீல் தொழில் பார்க்கிறேன். நல்ல வழக்குகள் நடத்தியிருக்கேன், மோசமான வழக்குகள் நடத்தியிருக்கேன், ஜெயிச்சு இருக்கிறேன், தோத்து இருக்கிறேன். ஆனா இந்த நிலமெடுப்பு, மணல் எடுப்பு, கல்வி நிலையங்கள் நடத்துவது, தண்ணீர் திருடுவது, இந்த மாதிரி விஷயங்கள் இப்ப தற்காலத்தில் இருக்கின்ற புகழ்பெற்ற தொழில்களாக மாறிவிட்டன. இந்த தொழிலை செய்வது பாவம் என்பதை செய்பவனே திருந்த வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் மக்கள் திருத்த வேண்டும். இப்ப இந்த டாஸ்மாக் கடைகளுக்கு எதிராக இப்ப கடையை மூடிடுறதை தவிர வேற வழி இல்லைங்கிற சூழ்நிலைக்கு அரசாங்கம் வந்திருக்கு. இப்ப அது மாதிரி மக்கள் எழுச்சி வேணும். அந்த எழுச்சிக்கான சூழ்நிலை தமிழகத்தில் உருவாகி இருக்கிறது. நீங்கள் நினைக்கணும், இனிமே இது மேல மணல் அள்ள வேண்டாம், அள்ளி இது நாசமா போக வேண்டாங்கிற நிலைப்பாடு அந்த வியாபாரம் செய்யற ஆட்களுக்கு கூட வந்திருக்கு, அரசாங்கத்துக்கு வந்துருச்சு. அதனால மணல் இல்லாம வேற பொருள்களின் மூலமாக கட்டடம் கட்டணும் அப்படிங்கிற முயற்சிக்கு வந்திருக்காங்க. இன்னும் ஒரு துரதிருஷ்டம் என்னன்னு சொன்னா, தமிழகத்தை தாண்டி கேரளாவுக்குள்ளேயோ அப்படி இல்லைன்னு சொன்னா ஆந்திராவுக்குள்ளேயே போயிட்டு அங்க இருக்கிற நதிகளாகவே இருக்கின்றன. அந்த நதிக்கரையில் போகின்ற பொழுது அந்த நதிக்குரிய இலக்கணங்களோடு அந்த நதிகள் போகின்றன. கிருஷ்ணாவை பார்த்தால், மகாநதியை பார்த்தால், கோதாவரியை பார்த்தால், அப்படி இல்லை என்று சொன்னால் கேரளாவில் ஓடுகின்ற பெரியாரை பார்த்தால், பெரியாறு நம்ம பக்கமும் வருது. ஆனா அவன் பக்கம் போற பெரியாராக இருக்கிறது, நம்ம பக்கம் இருக்கிற பெரியார் வெறும் பாறையாக இருக்கு. என்னன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியல. அங்கெல்லாம் எப்படி கட்டடம் கட்டுறாங்க, என்ன செய்யறாங்க, நாம ஏன் இப்படி கட்டடம் கட்டுறதுனால மண்ணை அழிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. சென்னைக்கு போகிற பொழுது நீங்க பாலாறு பெண்ணாறு போயிட்டீங்கன்னு சொன்னா இந்த சர்வீஸ் ரோடு பூரா இந்த லாரி தான் இன்னைக்கு 1000 லாரிகள் ஒவ்வொரு ஆற்றுக்கும் அணிவகுத்து நிற்கின்றன. இதெல்லாம் ஒரு பெரிய ஆர்கனைஸ்டு theft against the nation and also the generation. என்ன தலைமுறைக்கும் நாட்டுக்கும் எதிரான திட்டமிடப்பட்ட ஒரு பெரிய திருட்டு. இந்த திருட்டை ஒழிப்பதற்கு மக்கள் தயாராக வேண்டும். அதற்கான சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. உங்களுடைய கடல் கடந்த இந்த சிந்தனை அதை நிறைவேற்றும் என்று நான் மனமாற நம்புகிறேன். சட்ட ரீதியான போராட்டங்கள் அதிகமாக நடக்கின்றன. உண்மையிலேயே நம்ம ஒரு ஆர்கனைஸ்டு சிஸ்டத்துல ஒரு குவாராவாக மாறுவதற்கு நமக்கு சூழ்நிலையும் கிடையாது, அதற்கான மனப்போக்கும் கிடையாது. அதனால உங்கள் எண்ணம் ஈடேறுவதற்கு நான் எல்லா முயற்சிகளும் நாம் எடுப்போம்னு கேட்டுக்கொண்டு நன்றி கூறுகின்றேன். அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது, சாத்தியக்கூறுகள் இருக்கு. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல்களை திரட்டுவது எல்லா நதிகளுக்கும், 5 பெருநதிகளுக்கும், பொருணை, வைகை, காவேரி, தென்பெண்ணை, பாலாறு 5 நதிகளுக்கும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் நம்ம செய்திகளை பெற்று அதை நீதிமன்றத்தில் கொண்டு போய் செலுத்தி ஓரளவுக்கு அதை கட்டுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இதை தனிநபர்கள் யாரும் இதை செய்ய முடியாது. இதை ஒரு பொதுநல வழக்காகத்தான் எடுத்துட்டு போகணும். பொதுநல வழக்காக எடுத்துட்டு போறதுக்கு இவ்வளவு பெரிய விஷயத்த ஒரு பெரிய ஒரு திட்டத்தின் அடிப்படையில தான் கொண்டுட்டு போக முடியும். இதை பற்றிய ஒரு நீண்ட சிந்தனைக்கு நீங்க வந்தீங்கன்னு சொன்னா, ஒரு சட்ட ரீதியாக ஒரு மனம் விட்டு தன்னுடைய ஆதாயத்தை மறந்து நாட்டுக்காக ஏதாவது செய்யணும் இருக்கிற இன்னொரு 4-5 நல்ல வழக்கறிஞர்களையும் ஒரு பெயர் பெற்றவர்களையும் ஒன்றா சேர்த்து வச்சு நான் அதற்கான ஒரு ஏற்பாடுகளை என்னால செய்ய முடியும்னு நான் நம்புறேன். உங்க பகுதியில இருந்து ஒரு அடிப்படையான ஒரு தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்காங்கிறத பத்தி நீங்க யோசிக்கணும். நீங்க நதியை பத்தி சொன்னீங்க. அதாவது நதி என்பது புனிதமானது. அதாவது கண்ணீரை நன்னீர் தண்ணீரை அடக்கி புண்ணிய நறுமலர் ஆடை போர்த்தின்னு சொன்னாங்க. கண்ணீரை நன்னீர் கறந்த நாள் அடக்கி புண்ணிய நறுமலர் ஆடை போர்த்தி. அதாவது புனிதமான நல்ல மலர்களை ஆடையாக சூடி அப்படியே அழகாக நெளிந்து வந்த நதி என்பது தமிழர்களுடைய பார்வை. இப்ப நாமெல்லாம் என்ன பாவம் செஞ்சோம்னு தெரியல. அது எப்படி அந்த கவிஞர்கள் வேணும்னு பாடுனானா இல்ல உண்மையிலேயே அப்படி அந்த நதி மலராடை போர்த்தி போனதை பார்த்துட்டு பாடுனானா அப்படிங்கிறது கடவுளுக்கு தான் தெரியும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நாம உருவாக்குவதற்கு எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்வோம்.
இந்த சட்ட ரீதியான இந்த போராட்டத்திற்கு போராட்டம் என்று அதை சொல்லக்கூடாது, ஒரு இயக்கமாக அதை சொல்லலாம். அதுக்கு வந்து ஒரு பெரும் முயற்சி தேவை. இதை பற்றிய ஒரு ஆய்வு ஒன்று கடைசியா நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லிக்கிறேன். ஒன்று, அந்த ஒரு மாதிரி பண்ணையின் மூலமாக கிராமங்களில் ஒரு விழிப்புணர்வு உருவாக்குதல். 2, இப்ப நீங்க சொன்ன இந்த ஆற்று விஷயங்கள் இந்த 2. 3 வந்து இந்த தடுப்பணைகளை உருவாக்கி இந்த நதி வளத்தை பாதுகாத்தல். 4 வந்து இந்த வியாபார சந்தைகள், அதாவது உற்பத்தி செய்கிற பொருள்களை ஒரு மரியாதையுடன் கட்டுப்படியான விலைக்கு விவசாயிகள் விற்றுக் கொள்ளுதல் ஆகிய இந்த அடிப்படை தேவைகள் குறித்த ஒரு ஆழ்ந்த சிந்தனைக்கு உங்களுடைய வலைத்தளம் மூலமாக நீங்கள் அமெரிக்கா வாழ் தமிழர்களை கொண்டு வர வேண்டும் என்று மிகவும் பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றிங்க, நன்றி.